எவ்வளவோ வந்து சீமானை அசிங்கப்படுத்துகிறாங்க. திடீர்னு தேர்தல் வந்தாலும் சீமான் மீது ஏதாவது ஒரு கும்பல் அலிகேஷன் வந்துடும். சீமான் அங்கே தண்ணியை போட்டார், இதை போட்டார், சும்மா அவர் பேசுறத அப்படி ஸ்லோவில் ஓட விட்டு விஷயம் தண்ணி போட்டு ஆள் பேசுறாரு. நான் நிறுத்துற ஆளுக்கு வேலை செய்ய முடிஞ்சா செய்யல, வெளியேறி போயிட்டு கேள்வி நக்கல் பண்ணிருக்கேன். நீ ரெண்டாவது 2024 எலெக்ஷனுக்கு பிறகு சீமான் கட்சியே இருக்காதுன்னு சொன்ன அண்ணாமலை அவர்களாலேயே இன்றைக்கு சீமானின் வெற்றி பாராட்டப்பட்டிருக்கு. ஆனால் நான் தமிழர் கட்சி அந்த நேரத்தில் நான் பாராட்டுறேன். இப்போ 40 ஜெயிச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இப்போ இவங்களோட நோக்கம் என்ன? 40 ஜெயிச்சு நாம் வந்து டெல்லி ஆட்சி அதிகாரத்தில் இந்தியா கூட்டணி வந்திருந்தா நம்ம மேலே இருக்கிற கேஸ் எல்லாம், இந்த டிவிஎஸ் 15 ஒரு வண்டி வந்து இல்லை, அன்னையிலிருந்து அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் ஆகலாம். டிவிஎஸ் 15க்கும் ஊழலுக்கு அந்த சாராயத்தில் ஆரம்பித்தது எங்களுக்கு ஏன் எங்கள் ஊர் காசு வரல, நாங்கள் ஒரு லிட்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னு மக்கள் சாலை மறியல் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்க வந்து திமுகவை பற்றி சொல்லுவாங்க. காசை செலவு பண்ணி அதிகாரத்துக்கு வரணும், அதிகாரத்தை வைத்து கூடுதலாக காசை சம்பாரிச்சிக்கணும், சம்பாதித்த காசை வைத்து அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது அப்படின்ற ஒரு பாலிசியை தமிழ்நாடு அரசியலில் இந்திய அரசியலில் அறிமுகப்படுத்தியவர் மரியாதைக்குரிய கலைஞர்னுவாங்க. அப்போ ஒரு கேவலமான ஒரு செயல் எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலுக்கு முன்னோடி யாரு? திமுக. இந்த திராவிட கட்சிகள், பொதுவாக திராவிட கட்சினா திமுக போன்ற கட்சிகள் தமிழக மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சீமானும் சொல்றாரு, பிஜேபி அண்ணாமலையும் சொல்றாரு. இதன் அடிப்படையில் தான் பிஜேபியும் வளர்றதான் நான் பார்க்கிறேன். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் 4 முனை போட்டின்னு சொல்லணும். அதில் நம்ம பாஜக குறித்தும் அதிமுக குறித்தும்லாம் நிறைய முன்னாடி பேசியிருக்கோம். ஆனால் சீமான் அவர்களுடைய தொடர் வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய பேசுபொருள் தான். ஏன்னா அவர்களை வந்து எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் கூட பாராட்டுறாங்க சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியை. அவர்களுடைய கணிசமான வளர்ச்சி விகிதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, சீமானோட அரசியலுங்கிறதுங்க அது இந்த மண்ணுக்கான அரசியல். அது வந்து சீமான் நாளைக்கு வந்து ஜெயிச்சு 10 MP ஆகிடுவார், 4 MP ஆகிடுவார், அது யார் பிரைம் மினிஸ்டர்னுவார், 4 MP ஆகிடுவார், வந்து நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வந்தால் அதில் வந்து எதிர்கட்சியாக வந்து நின்றுவார், அப்படிலாம் இல்லை சார். சீமானோட அரசியல் இது மண்ணுக்கான அரசியல். அந்த அரசியலை பயின்றவன் எந்த கட்சி எம்எல்ஏ MP வந்தாலும் அவனை கேள்வி கேட்பான், ஐயோ என்னையா அது எங்கள் ஊருக்கு எதிராக செய்றீங்க. அதுதான் சீமானின் வெற்றி. ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 6 இடங்களில் 3வது இடத்திற்கு சீமான் வந்திருக்காரு. ஒரு தொகுதியில் 2வது இடத்திற்கே வந்திருக்காரு. அதிமுகவை பின்னுக்கு தள்ளி முன்னாடி வந்து அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். எவ்வளவோ வந்து சீமானை அசிங்கப்படுத்துகிறாங்க. திடீர்னு தேர்தல் வந்தாலும் சீமான் மீது ஏதாவது ஒரு கும்பல் அலிகேஷன் வந்துடும். சீமான் அங்கே தண்ணியை போட்டார், இதை போட்டார், சும்மா அவர் பேசுகிறத அப்படி ஸ்லோவில் ஓட விட்டு விஷயம் தண்ணியை போட்டு ஆள் பேசுகிறாரு. என்னவோ தண்ணி அந்த நாட்டில் எவனுமே போடாத மாதிரியும், சீமான் வந்து சீமானுக்கு இவனுங்க தான் போய் கூட நின்று ஊற்றி கொடுத்த மாதிரியும் சீமான் குடிக்காரன் என்னென்னவோ எவ்வளவு தரக்குறைவாக வந்து ஒரு மனிதனை வந்து அவதூறு பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு அவதூறு பரப்பி சீமானை எதிர்கொள்கிறாங்க இவங்க. இருந்தாலும் இன்றைக்கு சீமான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார். அந்த வெற்றி அண்ணாமலையாலும் இன்றைக்கி பாராட்டப்பட்டிருக்கு. 2024 எலெக்ஷனுக்கு பிறகு சீமான் என்ற கட்சியே இருக்காதுன்னு சொன்ன அண்ணாமலை அவர்களாலேயே இன்றைக்கு சீமானின் வெற்றி பாராட்டப்பட்டிருக்கு. மனம் உவந்து வேறு கட்சியிலேருந்து யாராவது சீமானை பாராட்டிருப்பாங்களா? இன்னைக்கு ஒரு அம்மா வந்து ட்விட்டரில் அது ஒரு பக்கம் ட்ரெண்டிங் ஆகுது. ஏதோ நீங்கள் வந்து 39 இடத்துல நீங்கள் வெற்றி அறிவிச்சிங்க, இந்த ஒரு இடத்துல சின்ன பிள்ளை இல்லை வந்து அவனை ஜெயிக்க விட்டுருக்கலாம்ல. விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரன். ஏங்க டேய் கடா மாதிரிக்கிற என்னன்னா 2 ஐஸ் வச்சு தின்னுங்கிறேன், ஒரு குழந்தை தானே அழுவுதில்ல, அதுக்கு சும்மா அது நாக்கில் தடவக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி கேட்குதுன்னு தேர்தலாம் என்னதுங்க அது? சின்ன பையனை வந்து ஜெயிக்க விட்டுருந்தா பெரிய பையனை தோக்கடிக்கணும்னா. அப்போது இந்த அளவுக்கு ஒரு இன்மெச்சூரிட்டியான ஒரு கட்சி தேமுதிக, அவங்க கூட நீங்கள் கூட்டு வைக்கிறீங்க அதிமுக. அப்போது இதையே நீங்கள் வேறு மாதிரி கொஞ்சம் உங்களோட ஈகோவை நீங்கள் வந்து கலைஞ்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, இன்றைக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கோம். கட்டாயம் அமைச்சர் பதவி, மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும்ல.
அப்போ தமிழ்நாட்டின் சார் நாம் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கோம். நம்ம ஒரு சஃபிசிகேட்டடாக நமக்கு எல்லா வளங்களும் எல்லா உரிமைகளும் நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம வந்து இருக்கலாம் சார். இப்போ நம்ம கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் நம்மளை என்ன கொடுமை பண்ணுது, கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எந்த நிலையில் நம்மளை எதிராக தானே எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி இருக்கிற போது நமக்கு ஒரு ஆதரவு தர நீட்டுவதற்கு மத்திய அரசின் உதவி தேவைப்படுது. அப்போது இங்கேருந்து ஒரு 4-5 அமைச்சர்கள் அங்கே இருந்திருந்தாங்கன்னா நாடு நல்லா இருந்திருக்கும்ல. இவனுங்களும் நல்லா இல்லை. இப்போ 40 ஜெயிச்சு இவனுங்க என்ன பண்ண போகிறாங்க? இப்போ இவங்களோட நோக்கம் என்ன? 40 ஜெயிச்சு நாம் வந்து டெல்லி ஆட்சி அதிகாரத்தில் இந்தியா கூட்டணி வந்திருந்தால் நம்ம மேலே இருக்கிற கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கியிருக்கலாம். ஏற்கனவே 2G இருந்தது, இப்போ 5G வரைக்கும் வந்திருக்கு. அப்போவே அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பல திட்டங்களை போட்டு தானே இவங்க வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இப்போ அதுவும் நடக்கலை. ஒன்று உனக்கும் பலன் இல்லை, ஊருக்கும் பலன் இல்லாமல் ரெண்டும் கட்டா நிலையில் இன்றைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு எம்பிக்கள் இருக்கிறாங்க. சீமான் அவர்கள் பல தேர்தல்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து சீமான் அவர்கள் இதுவரை ஒரு தேர்தலில் கூட வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததில்லை அப்படிங்கிறதான் வந்து தெரிய வருது. பல திராவிட கட்சிகள், அது அதிமுக, திமுக பணம் கொடுத்துருக்கு, பாஜக வந்து கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் கொடுக்கப்பட்டதாக கூட செய்திகள் வருது. ஏன்னா பணம் பிடிக்கப்பட்டதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் தேர்தலுக்காக கொண்டு போனதெல்லாம். ஆனால் நாம் தமிழர்கள் தனிச்சு இப்போ வரைக்கும் அதை பயணிக்கிறாங்களே, அது சாத்தியம் ஆயிருக்குல்ல சார்? எப்படி அது சாத்தியம்? இல்லை, இளம் வாக்காளர்கள் காசு வாங்கிறத விரும்பலை. நீங்கள் ஒரு காலத்தில்ங்க இந்த தேர்தல்னால இந்த 5 லிட்டர் கேன் ஒன்று வருங்க, கருப்பு கேன், சாராய கேன். அது எல்லாம் பார்த்துனே இருப்பாங்க, ஏன் நம்ம ஊருக்கு வந்துச்சான்னு. அதுதான் தேர்தல்னா சாராயம் வரும் ஊருக்கு, கொஞ்சம் பொறுப்பாளர் ஒரு 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவான். சிலப்போ என்ன பண்ணுவோம், ஓட்டு போடுறாங்கல்ல அன்றைக்கி ஓட்டு போட்டு வரவனுக்கு நேராக அங்கே வந்து ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க. இதுதான் நடைமுறையாக இருந்தது. அதுக்கப்புறம் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்லணும். என்றைக்கு வந்து இந்த டிவிஎஸ் 15 ஒரு வண்டி வந்ததில்ல, அன்னையிலேருந்து அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகளாக ஆனான். டிவிஎஸ் 50க்கும் ஊழலுக்கும் என்ன அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார், ஒரு பழைய காலத்து ஆள். என்னென்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி இப்போ தாசில்தார் ஆஃபீஸ் போனால் இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் போனால் நம்ம நீ நேரம் அங்கே வந்துருப்பா, நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு கட்சி பொறுப்பாளர்கள் சொல்லுவாங்களாம். அப்புறம் இவங்க பஸ்ஸை சரி சைக்கிள் எடுத்துக்கினேன், பெரும்பாலும் சைக்கிள் தானே அப்போது, சைக்கிள் எடுத்து நேராக கலெக்டர் ஆஃபீஸ் போயிடுவாங்களாம். டிவிஎஸ் 15 ஒரு வாகனம் வந்துட்டாங்க. அப்போ தான் வந்து கட்சி பொறுப்பாளர் கேட்டாங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும், கொஞ்சம் பெட்ரோல் போடணும், எரிபொருள் இருக்கணும், காசு கொடுன்னு நானும். அன்றைக்கி ஆரம்பிச்சுதாங்க இது. அப்போ அது அப்படியே மாறி 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 கேட்க ஆரம்பிச்சது. ஆமாம், மாறி 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 அப்புறம் எனக்கு கொடுக்கணும், ஒரு ஆஃபீஸருக்கு கொடுக்கணும், எனக்கு கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும்னு லஞ்ச லாவண்யம் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்து சீட்டுக்கு விட்டால் காசு கொடுக்கணுன்ற அளவுக்கு வந்திருக்குன்னு ஒரு முக்கிய கட்சி பொறுப்பாளர் சொன்னார். இப்போது அது மாதிரி சாராயத்தில் ஆரம்பித்தது எங்களுக்கு ஏன் எங்கள் ஊருக்கு காசு வரல, நாங்கள் ஒரு இழிச்ச வாங்கினலாம் அப்படின்னு மக்கள் சாலை மறியல் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்க வந்துட்டாங்க. வாக்குக்கு எங்களுக்கு காசு வந்து சேரலாம் போராடுற அளவுக்கு வந்தாச்சு, போராடுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன் அவன் கொடுத்தான் இவன் கொடுத்தான், என்ன அந்த பக்கம் ஒன்றுமே வரல சார். இவனுக்கு ஒன்றும் இந்த உடைய கிழிச்ச ஆளுக்கு ஒரு 10,000 கொடுக்குறதில்ல. வெறும் இந்த தேர்தலில் திமுக கொடுத்தது 250 ரூபா 300 ரூபா. இது எங்கே காணும்? இது எதுக்கு இது 300 ரூபா? அதாவது 300 ரூபாங்கிறது ஒரு 5 பேர் இருந்தால் 1500 ரூபா, அது ஒரு காசாக அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த 1500 ரூபா கொடுத்து காசை கொடுத்துட்டு ஓட்டை வாங்கி இவன் ஆளுக்கு எவ்வளவு சம்பாதிப்பான், அந்த சம்பாதிக்கிற காசு நம்முடைய வரிப்பணத்திலேருந்து திருடுகிற காசு. நமக்கு சும்மா சின்னதாக நாக்கில் தடவிட்டு இவன் நம்ம கிட்னி எடுக்கிறான் அப்படின்றத மக்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கலையே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் வந்து காசு கொடுக்க மாட்டேன் சார். இது முதல்ல கன்சிராம் வந்து ஆரம்பித்தாராம், 1 ஓட்டு 1 நோட்டுன்னு. யார் சார்? கன்சிராம். ஓகே. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர், சமூக அறிஞர் கன்சிராம் வந்து இந்த கொள்கையை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு அந்த எலெக்ஷன் பூத்தில் உட்கார்றாங்கள பொறுப்பாளர்கள், அவங்கெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கணும், சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா தானே நீ வந்து ஒரு பூத்துக்கு இவ்வளோ கொடு, இத்தனை பேர் இருக்கிறோம், இவ்வளோ காசு கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்பீங்க. அன்றைக்கி வந்து பொறுப்பாளர்லாம் உண்ணாவிரதம் இருக்கணும். மக்கள் பிஎஸ்பிக்கு ஒரு ஓட்டு போட்டால் ஒரு ரூபா கட்சிக்கு கொடுக்கணும். அதான் 1 ஓட்டு 1 நோட்டு அப்படின்னு ஆரம்பித்தார். அன்றைக்கி அது மாறிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போது இப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்தது.
சாராயத்தில் ஓட்டு போடுற கண்டிஷன் இருந்தது. இன்றைக்கி காசு வரலைன்னா ஓட்டு போகலை. எப்பேற்பட்டாவது காசை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு இன்றைக்கு ஒரு நிலவரம் வந்துடுச்சு. பொதுவாக திமுகவை பற்றி சொல்லுவாங்க, காசை செலவு பண்ணி அதிகாரத்துக்கு வந்தாங்க. அதிகாரத்தை வைத்து கூடுதலாக காசை சம்பாரிச்சிக்கணும், சம்பாதித்த காசை வைத்து அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது அப்படின்ற ஒரு பாலிசியை தமிழ்நாடு அரசியலில், இந்திய அரசியலில் அறிமுகப்படுத்தியவர் மரியாதைக்குரிய கலைஞர்னுவாங்க. அதை மாதிரி இன்றைக்கு காசு இல்லைன்னா ஓட்டே கிடையாத நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கு இந்த மக்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தேர்தலில் நிற்க முடியாது. சாதாரணமாக ஒரு எம்பி தேர்தல் நிற்கிறாங்க, குறைஞ்சது ஒரு 50 கோடி ரூபா தேவைன்றாங்க. அப்போ 50 கோடி அதிகபட்சமாக 200 கோடி செலவு பண்ணவங்களாம் இருக்கிறான். அப்போது இப்படி அவன் 200 கோடி செலவு பண்ணான்னா அந்த 5 ஆண்டுகளில் அவன் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பான்? இப்போ ஒரு பெரிய நிலச்சுவாந்தார், இல்லை ஒரு டாட்டா அம்பானி அந்த மாதிரி இருந்தாங்க, பணம் எக்கச்சக்கமாக இருக்குது, வேஸ்ட்டாக தானேப்பா, பேப்பர் தானேப்பா, அது காகிதம் தானேப்பா, கொடுத்து ஓட்ட வாங்கப்பா அப்படின்னா பரவாயில்ல. நீ சாதாரணமாக உன்னோட வாழ்க்கை சைக்கிள்லேருந்து ஆரம்பித்து கப்பல் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ நீ திருட்டி சுரண்டி தானே சம்பாரிச்சிருப்ப. அப்போது நீ எவ்வளவு சம்பாரிச்சிருக்குன்றதை மக்கள் வந்து, இப்போ இவர் ஒரு 5 தேர்தல் நின்றுவார்ப்பா, நம்ம வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு தேர்தலுக்கும் ஒரு 2000 கொடுத்தாருன்னா இது வரைக்கும் ஒரு 10,000 ரூபா நம்ம கொடுத்துருப்பார்ப்பா இவர் தேர்தலில் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டோம்னா அவங்க 10 லட்சம் கோடி அந்த அளவுக்குள்ள சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. அப்போ இந்த மக்கள் அதை உணர மாட்டாங்கல்ல. சீமானுக்கு போட்ட மாதிரி மக்கள் எந்த கட்சிக்கு வந்தாலும் காசு வாங்காது, காசு கொடுக்காது, வந்து எங்கள்கிட்ட ஓட்டுகள் நீ என்ன செய்ப்பாரு அப்படின்னு பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு வச்சிங்களேன், அரசியல்வாதிகளும் கொஞ்சம் பயப்படுவோம். இவனும் என்ன நினைக்கிறான், என்ன வேணுமா அவங்களுக்கு, சும்மா ஓட்டு போட்டான், காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டான், போ சொல்லு அப்படின்ற அந்த சாதாரணமாக எல்லாம் நினைப்பான்ல. ஏன் நம்ம ஏப்பா எங்கள் ஊருக்கு ஏன் தண்ணி வரல, என்ன தண்ணி வரல அது வரலன்ற, எனுமன் மின்மா சும்மா போட்ட மாதிரி போயா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சலிப்பு மனப்பான்மை செலவு பண்ணணுக்கு இயற்கையாக வரும். இல்லை அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கவுன்சிலர், பெண் கவுன்சிலர் ஆரம்பிச்சு அடிச்சிருக்காங்க, ரோடு ஏன் சரியா போடலன்னு கேட்டது. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. இது மக்கள் தாங்க ஒரு விழிப்புணர்வு வரணும். இந்த ஓட்டுங்கிறதுங்க ஒரு காலத்தில் வந்து படித்தவன் சொத்து வரி கட்டுறவன் மட்டும்தான் ஓட்டு போடுற மாதிரி இருந்தது. அப்போ அம்பேத்கர் தான் சொல்கிறாரு, ஏழை எளிய மக்களாக இருக்கிறவன் அவனை வந்து யார் ஆளணும்னு அவனே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தான் அந்த ஓட்டை போராடி வாங்கி தராரு. அப்படி வாங்கி கொடுத்த ஓட்டை சாதாரணமாக 200-300 ரூபாய்க்கு விற்றுறோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து மாதம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே என்ன உதவித்தொகையா என்ன ஊனத்தொகையா ஏதோ ஒரு தொகை, ஊக்கத்தொகை என்னவோ கரும்பு பிடிச்ச தொகை 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. அடுத்து கர்நாடகா 2000 சொல்லிச்சு. அதேமாதிரி தெலுங்கானா. இப்போ எல்லா ஊர்லேயும் இந்த ஃபார்முலா ஆரம்பிச்சிட்டான்ல. அப்போது ஒரு கேவலமான ஒரு செயல் எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலுக்கு முன்னோடி யார்? திமுக. ராகுல் காந்தி 8000 ரூபா அக்கௌண்ட்டில் போடுறேன்னு அப்படியே போய் அவங்க 8000ன்ட்டாங்க. இப்போது ப்ராக்டிக்கலாக இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பெண்மணிக்கும் 8000ங்கிறது சாத்தியமா? ஏற்கனவே வந்து நம்ம உலகம் முழுக்க கடை வாங்கி இந்த நாட்டை நடத்துகிற நிலையில் நம்ம இருக்கிறோம். தமிழ்நாடும் அதே நிலையில் தான் இருக்குது. இப்போ இன்றைக்கு இந்த 1000 ரூபாய் காசு, இப்போ இந்த காசை எடுத்து மருத்துவமனையில் சரி பண்ணலாம். ஒரு அம்மா ஸ்டாலின் 1000 ரூபா கொடுத்தாரு, அதாவது தான் நான் டாக்டர்கிட்ட போய் என் பிள்ளை இன்றைக்கி உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? அப்போது நீங்கள் இந்த காசை வச்சு ஒரு அடிப்படை தேவை, ஒரு ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணுறோம், ஸ்டாலின் வந்தாரியா, என்ன மாதிரி ப்ரைவேட் ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கு பாரு, புண்ணியவா நல்லா இருக்கட்டும், என் பிள்ளை நீங்கள் நல்லா இருக்குதுன்னா, இல்லை எங்கள் அப்பா நீங்கள் நல்லா இருக்காரு, என் வீட்டுக்காரர் நீங்கள் நல்லா இருக்காருன்னா இன்றைக்கி ஸ்டாலின் தான் காரணம், எத்தனை பேரும் உன்னை வாழ்த்துவாங்க. ஏன் அதை செய்ய மறுக்கிறீங்க? ஏன் நீங்கள் அதுக்குள்ளே போகலை? அப்போது மக்கள் மீதான அந்த ஒரு பாசம், ஒரு அன்பு உங்ககிட்ட இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, காசை கொடுத்தா ஓட்டு போட போகிறான், எதையாவது 2-3 திட்டத்தை கொடுத்து விடியா. அவங்க நீங்கள் பொதுவாக இதில் இன்னொரு அரசியலும் இருக்குது. ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் சஃபிசிகேட்டடாக ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, எல்லா நிறைவும் இருக்குன்னு வச்சுங்க, அவனுக்கு ஒரு மன அமைதி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்பான். அவன் எப்பயுமே வறுமையிலும் வந்து உழண்டு இருக்கிறான்னு வச்சுக்க, எப்பா நம்ம வேலை செய்யறதுக்கு சரியாக இருப்பா, ராமாண்டானா ராவணாண்டா நமக்கு என்ன, எவன் ஆட்சி பண்ணால் நான் உழைச்சா தான் கஞ்சி. ஆனால் நாம் உழைத்து அந்த கஞ்சியை தீர்மானிக்கிறது அரசியல் தான். நமக்கு கஞ்சி வரணுமா, இல்லை சாம்பார் சாதம் வரணுமா, பிரியாணி வரணுமான்றதை தீர்மானிக்கிறது அரசியல். ஆனால் மக்கள் என்ன சொல்கிறோம், நாம் வந்து வேலை செஞ்சது தானேப்பா நமக்கு வயிற்றுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்கிறோம்ல. இதை வந்து இவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள்.
அப்போது எல்லா இடத்திலும் நாம் என்ன செய்கிறோங்கிறதுல நாம் எப்படி காசை கொண்டு போய் சேர்க்க போகிறோங்கிறது தான் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி எல்லாரும் காசு கொடுக்குறாங்க. இதில் சீமான் அவர்கள் ஒத்த பைசா அதை மாதிரி சாதி பார்த்து போடாதன்றாரு. சரி, அதை கூட நம்ம விடுவோம். ஏன்னா பல வேட்பாளர்கள் அப்படி இப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஓட்டுக்கு காசு இல்லாமல் இன்றைக்கு சார் சின்னமே தெரியாத இடத்துலலாம் சீமானுக்காக ஓட்டு போடுறாங்கல்ல. ஒரு கட்சி ஒரு 10-15 நாளில் ஒரு சின்னம் வந்து அந்த சின்னம் பல தொகுதிகளில் 1 லட்சத்துக்கு மேலே ஓட்டுவாங்க. அப்போது மக்கள் நல்லா தான் சார் இருக்காங்க ஓரளவுக்கு. மக்களை இந்த அரசியல் தான் கெடுக்குது. இந்த அரசியலுக்கு மாற்றாதான் இந்த திராவிட கட்சிகள், பொதுவாக திராவிட கட்சினா திமுக போன்ற கட்சிகள் தமிழ் மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சீமானும் சொல்கிறாரு, பிஜேபி அண்ணாமலையும் சொல்கிறாரு. இதன் அடிப்படையில் தான் பிஜேபியும் வளர்றதா நான் பார்க்குறேன். இப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்குது வரைக்கும்? எதுவும் நம்ம சொல்கிற அளவுக்கு எதுவும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, திட்டங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இல்லை அவங்க வந்து இருந்தப்போ இதை செஞ்சாங்க, இல்லை தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக இதை செஞ்சாங்க. ஒரு மத்திய அரசு எல்லா இடங்களும் செய்ய வேண்டியது செஞ்சுருக்குமே தவிர தமிழரின் நீண்ட நாள் கோரிக்கைப்பா அது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ கச்சத்தீவு கோரிக்கை, அது மீனவர் கோரிக்கைப்பா அப்படின்றதுக்காக பல நாளாக வந்து இந்த கோரிக்கை இருக்குது, அதை மீட்டு கொடுத்துட்டாங்களா? இல்லை. இல்லை தமிழ் வந்து இங்கே தமிழகத்தை ஆட்சி மொழி ஆகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏப்பா தமிழ்நாட்டில் தமிழ் தவிர எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு சொல்லிச்சா? ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் செய்து தான் நமக்கும் செஞ்சுது. அப்போது எப்படி இங்கே இந்த கட்சி வளருது? முழுக்க உங்களுடைய எதிர்ப்பு தான். திமுகவின் அட்டகாசம் அட்டூழியத்திலிருந்து இந்த தவறுகளை ஒருத்தர் சுட்டி காட்டுற போது, ஓ இவ்வளோ தவறு இந்த செய்தா, அப்போ இந்த தவறுகளை சுட்டி காட்டுற நபர் சரியான நபராகத்தான் இருப்பார், சரியான கட்சியாகத்தான் இருக்குன்னு ஒரு பார்வை அந்த பக்கம் போகுது. இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் மீதான சப்ளானை எடுத்து வேற ஒரு திட்டத்துக்கு போடுறாங்க, செலவு பண்ணாமல் விட்டுடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் அதை கேட்டான்? ஒன்று நான் கேட்டேன், இன்னொரு அண்ணாமலை கேட்டார், வேறு யார் கேட்டாங்க இது? அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆனால் பிரச்சாரத்தை பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானது பிஜேபின்றீங்க. அப்படி எதிரானது பிஜேபினா எப்படி அவங்கள அதை கேட்பாங்க? எப்படி இன்றைக்கி சேரிகளில் பிஜேபி கொடி பறக்கும்? ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக ஒரு கட்சி நடத்த முடியாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அப்படியே இவங்க இந்த அஜெண்டா பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான அஜெண்டாக இருந்தால் அதுக்குள்ளே எப்படி பட்டியல் சமூக மக்கள் இருப்பாங்க? நீங்கள் பெரும்பான்மை இன்னும் 50% இருக்காங்கன்னு சொல்ல, ஒரு 10-20% இருக்க மாட்டாங்க, குறைந்த அளவாவது இருப்பாங்கல்ல, இருக்கிறாங்கல்ல. அப்போ எப்படி அவன் வந்து அவங்க ஒட்டின்னு இருப்பான்? அப்போது நீங்கள் பிஜேபி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பட்டியல் சமூக மக்களை அசிங்கப்படுத்துறீங்க. இப்போ பிஜேபி வந்துட்டா இந்திய அரசியல் சட்டத்தையே மாற்றிடுவார், பிஜேபி மாத்திரன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறீங்க. இப்போ அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறாரு, இந்திய அரசியல் சட்டம்ங்கிறது ஒரு வளருகின்ற ஆவணம், அந்த ஆவணம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி அமைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இதுவரை கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேல், 105 தடவைக்கு மேல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திய அரசியல் சட்டம் திருத்தப்பட்டிருக்கு, அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டை இவன் வெளியில் வந்து என்ன பண்ணுறான்? இந்திய அரசியல் சட்டமே இருக்காது அப்படின்னா இந்தியாவே இருக்காதுன்னு அர்த்தம். இப்போ இந்தியாவை வேறு ஒரு நாடு பிடிக்குதுன்னு வச்சுங்க, அப்போ இந்த நாட்டை ஆளுவதற்கு அவன் ஒரு சட்டம் கொடுப்பான்ல, அது நடக்குமா இப்போ ப்ராக்டிக்கலாக? அப்போது இவங்க எவ்வளவு பெரிய பொய்யை சொல்கிறாங்க பாருங்க. இல்லை இந்திய அரசியல் சட்டத்தை தான் மோடி அவர்கள் கும்பிட்றாரு, யாராக இருந்தாலும் அதை கும்பிட்டு தான் சார் ஆகணும். இப்போது நம்ம ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு தெரியாதுன்னு வச்சுங்க, தெரியாதுன்னாலும் நான் இந்திய அரசியல் சட்டத்தின் மீது தான் நான் பதவி பிரமாணம் எடுக்கிறேன் தான் நீ சொல்லி ஆகணும். அப்படி இருக்கிற போது இந்த நாட்டின் ஆணிவேர் இது, அந்த ஆணிவேரை அழிக்க போகிறாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை இந்தியா முழுக்க கிளப்பி விட்டாங்க, தமிழ்நாடு முழுக்க கிளப்பி விட்டாங்க. கையில் அந்த கான்ஸ்டியூஷன் புக்கோடவே தான் பிரச்சாரம் பண்ணார் ராகுல். இதை மாற்றிடுவார் அப்படின்னு சொன்னார். அப்போது இப்படியெல்லாம் பொய்யை பேசியும் உங்களால் பிஜேபி இறக்க முடியல. இன்றைக்கும் வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக 240 இடங்களை வென்று நீங்கள் இருக்கிறீங்க. என்னோட பார்வையில் நீ கடைசியில் எவ்வளவு ஜெயிச்சியோ அதே நிலையில் தான், எங்கே தொடங்கினோ 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ எங்கே நின்னையோ அதே இடத்தில் தான் இன்றைக்கும் காங்கிரஸ் நிற்கிறது. சும்மா இவங்க லோக்கலில் இருக்கிற சார், இவங்களுக்கு ஒரு பயம் சார். அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார்ல, நான் உள்ளே போயிட்டுன்னு கம்முன்னு இருந்துடாதீங்க, என்னோட முடிஞ்சிடாது இது, திரும்பவும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலினும் மம்தா பானர்ஜியும் தான் கைது செய்யப்படுவார்கள், அதால் உஷாராக இருங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ இன்றைக்கு மாநில கட்சிகள் இதுதான், இதையும் அதையும் தான் பொருத்தி பார்க்கணும். அப்போது காங்கிரஸ் வலிமை இல்லாத போதும் மாநில கட்சிகள்
எதற்கு அந்தந்த மாநிலங்களில் காங்கிரஸுக்கு ஒரு 4 சீட்டு 5 சீட்டு கொடுக்குறாங்க. எப்படியாவது திரும்பவும் இந்தியா கூட்டணியிலேருந்து ராகுல் வந்துட்டாருன்னா நாம் தப்பிச்சிக்கலாம், நம்மளுடைய குற்றங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம், நம்ம இருக்கிற வழக்குகள்லேருந்து தப்பிச்சிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டணி ஒரு ஆட்சிக்கு வந்துன்னு வச்சுக்க, மத்தியில் இன்றைக்கு இருக்கிற எல்லா வழக்குகளும் வாபஸ் பெறப்பட்டிருக்கும். இந்நேரம் வந்து தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆகிட்டுருப்பான்னா அது செந்தில் பாலாஜியாக இருக்கும். முதல்ல அவர் தான். அடுத்து பொன்முடி, அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன், அடுத்து பெரியசாமி, இப்படி ஒரு 10-15 பேர் இருக்காங்க. நாம் எப்போவோ இன்னைக்கு நேற்று அங்கே ஈடி வந்துடுச்சு, நாளைக்கு நம்மக்கிட்ட வருமா அப்படின்னு எதிர்பார்த்து கூட இருந்த பல பேர் அப்பா அப்படின்னு பெருமூச்சு விட்டுருப்பான்ல. இவர்கள் எல்லா எண்ணங்களிலும் மண் விழுந்திருக்கு. அதோட தமிழ்நாட்டு நலன் மீதும் மண் விழுந்திருக்காக தான் நான் பார்க்குறேன். இவர்கள் வெற்றி என்பது தமிழ்நாட்டின் தலை மீது மண் விழுந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, நிறைய வேலைகள் உங்களுக்கு இருக்கும்னா அதற்கிடையில் வந்து பல விஷயங்கள் இன்றைய அரசியல் சூழல் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி.